வெளியுறவு கொள்கையில் முற்றிலும் சமரசம் செய்து கொண்டு விட்டதா பாஜக அரசு? ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க இந்தியாவுக்கு அமெரிக்கா அனுமதி கொடுத்தது குறித்து ஸ்டாலின் கேள்வி. நாடு முழுவதும் நடைபெற்ற UPSC தேர்வில் 958 பேர் தேர்ச்சி. தேசிய அளவில் மதுரை வாடிப்பட்டி ராஜேஸ்வரி 2ஆம் இடம் பிடித்து சாதனை. இந்தியாவில் போதுமான அளவு LPG மற்றும் கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளது. தேவையான அளவு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கம். சென்னையில் அடுத்த சில நாட்களில் 100 டிகிரி வெயில் சுட்டரிக்க வாய்ப்பு. தமிழகத்தில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல். புதுச்சேரி திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதாக தகவல். மொத்தமுள்ள 30 இடங்களில் அதிக தொகுதிகளில் போட்டியிட திமுக திட்டம். தமிழ்நாட்டில் ஆட்சியமைக்கப் போவது யார்? சத்தியம் டிவி நடத்திய மெகா சர்வேயின் சிறப்பு நிரலை இன்று இரவு 7:57 மணி முதல் காண தவறாதீர்கள். திருச்சியில் நடைபெறும் திமுக 2வது மாநில மாநாட்டில் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக முதல்வர் வெளியிட வாய்ப்பு. அமைச்சர் KN நேரு தகவல். தேர்தல் அறிக்கை தான் தலைவர் தயார் பண்ணியிருக்காங்க. சட்டமன்றம் இங்கே சொல்றது இல்லை, தேர்தல் அறிக்கையில் வரும். இங்கே 1-2 ஏதாவது சொல்லுவாங்க, தலைவர் பேசும்போது சொல்லாமல் இருப்பாங்களா? அது அவங்களுடைய இஷ்டம். நான் போய் எப்படி சொல்ல முடியாது. அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு குறித்து தற்போது எதுவும் சொல்ல முடியாது. தொகுதி பங்கீட்டில் இழுபறி இல்லை என நைனா நாகேந்திரன் பேட்டி. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவியேற்பு. ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I, Justice Sushruth Arvind Dharmadhikari, having been appointed Chief Justice of the High Court at Madras, do swear in the name of God. மதுராந்தகம் அருகே கார் மோதி இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்ததில் நிறைமாத கர்ப்பிணி உயிரிழப்பு. கார் அதிவேகமாக வந்ததால் விபத்து என தகவல். ஈரான் உச்ச தலைவராக இருந்த காமேனி மறைவுக்கு டெல்லியில் உள்ள ஈரான் தூதரகத்தில் அஞ்சலி. ஈரான் கொடியை அரை கம்பத்தில் பறக்கவிட்டு தூதரக அதிகாரிகள் மௌன அஞ்சலி. பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி அரசு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. போராட்டம் நடத்திய காங்கிரஸ் தொண்டர்களை கலைக்க தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார். ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கப்படலாம் என துபாய் மக்களுக்கு எச்சரிக்கை. வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தல். SIRக்கு எதிராக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மீண்டும் போராட்டம். திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் நீக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. இஸ்ரேல் அமெரிக்காவுடன் நீண்ட கால போருக்கு தயார். புதிய ஆயுதங்களை பயன்படுத்தப் போவதாக ஈரான் அறிவிப்பு. இஸ்ரேல் ஈரான் போரால் கடந்த 6 நாட்களில் 11,000 விமான சேவைகள் ரத்து. 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் 90 விழுக்காடு அளவிற்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. ஈரானின் புதிய உச்ச தலைவராக காமேனியின் மகனை ஏற்க முடியாது. தான் ஈரானின் புதிய உச்ச தலைவரை தேர்வு செய்வர் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிடிவாதம். இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்குள் நுழைந்த இந்தியா. தோனியை மையப்படுத்தி கொண்டாடும் IPL அணிகள்.